Hebron Ministries. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராய் எண்ண வேண்டும். சரி, ஒரு மூப்பர், ஒரு ஊழியக்காரர் சபையில் எப்படியாக செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுத்தரார். இந்த 4 காரியங்களை தேவன் இந்த சாப்டரில் நம்ம கற்றுத்தராது. ஒன்று, செய்தியினுடைய தலைப்பு பர்பஸ் ஆஃப் சர்ச் ரெஸ்டோரேஷன், தேவாலய சீரமைப்பின் நோக்கம். ஒரு தேவாலயம் ஒவ்வொரு நாளும் சீரமைக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஒன்று, அப்படிப்பட்டவர்களை என்னால் அந்த மாற்றத்தை விரும்புகிறவர்கள் மாத்திரமல்ல, மூப்பர்கள், கரெக்டாக மூப்பர்கள். வேதாகமத்தில் பவுல் சொல்லும்போது தீமோத்தேயு புத்தகத்தில் மூப்பர்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி செலக்ட் பண்ணணும்னு சொல்கிறான். ஐடென்டிஃபிகேஷன், அடையாளம் காண வேண்டும். நல்ல தாழ்ந்து உள்ள மூப்பர்களை என்ன செய்ய வேண்டும், சபையில் அடையாளம். 2வது, சபை என்ன பண்ணும், ரெகக்னேஷன், அங்கீகரிக்க வேண்டும். இது உங்கள் பிஸ்னஸில் எடுத்துக்கலாம், உங்கள் வேலை ஸ்தலத்தில் எடுத்துக்கலாம், உங்கள் ஊழியத்தில் எடுத்துக்கலாம் இந்த காரியங்களை. அப்போ ஐடென்டிஃபிகேஷன், சரியான ஆளை நம்ம தேர்ந்தெடுக்கணும். 3வது, அவர்களுக்கு அறிவுரைகள் சொல்ல வேண்டும். 4வது, அவர்களுக்கு பதவி உயர்வுகள் தர வேண்டும். ஆர்டினேஷன், பதவி உயர்வுகள் அப்படியே வச்சிருக்கக்கூடாது. அடுத்த பொசிஷன் என்ன பண்ண வேண்டும், அப்படியே உயர்த்திக்கிட்டே இருக்கணும், என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ 8 மணி நேரம் அதுக்கு தகுந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். 11 மணியா 10 மணியா ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் படுக்கைக்கு போயிடணும். ஒரே மணி நேரம், எப்படியாவது 1 மணி நேரம் நைட் எழுந்து ஜெபிக்கணும்னு சொல்லி நீங்கள் ஒரு 4 நாள் எழுந்து ஜெபிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கர்த்தரே உங்களை எழுப்பி விடுவார். அது என்ன பண்ணணும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் எடுத்துகிட்டு போகும். பவர்ஃபுல்லாக அப்படி தான் அந்த பிளஸ்ஸிங்கை நான் வாங்கினேன். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லா விதங்களிலும் கர்த்தர் கம்பெனி நடத்தும்போது கம்பெனியை ஒரு 10 இயர்ஸில் 27 கோடி டர்ன் ஓவர் காமிச்சார். அந்த நாளில் 27 பெரிய. அப்போ இது பண்ணும்போது ஆண்டவர் ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுத்தார். அப்போ அந்த ஆழம் எதை கொடுக்கிறது, நம்முடைய ஜெப வாழ்க்கையை குறிக்கிறது. நெட்டு எதை குறிக்கிறது, மினிஸ்ட்ரியை நம்ம பிரயாசத்தை குறிக்குது. நம்முடைய பிரயாசம், மினிஸ்ட்ரி, நம்ம என்ன செய்கிறோமோ, பிஸ்னஸோ இல்லை மினிஸ்ட்ரியோ, பிரயாசங்கள், அவங்க வளைய வீசுறாங்கள பிரயாசங்களை குறிக்குது. அதுக்கப்புறம் மீன்கள் எதை குறிக்கிறது, ஆத்துமாக்களை குறிக்கிறது. ஆண்டவர் பேதுக்கிட்டு சொன்னார், நீ என்ன பிடிக்கிற, மீன் பிடிக்கிற. மீன் அவ்வளோ ஆசையாடா. ஆமாங்க, அவ்வளோ ஆசை. ஏன் அவ்வளோ கடன் இருக்கு ஆண்டவரே, அவ்வளோ கிடைச்சாதா என்ன பண்ண முடியும், ஏன் கடனை அடைக்க முடியும். அப்போ உனக்கு அவளை, ஆமாம், அவனோட அப்போ அந்த 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 அவனுடைய படகு மூழ்கத்தக்கத ஆசீர்வாதத்தை கருத்துருவார். அவர் சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இத்தனை நாள் மீன் பிடிக்கிறவனா இருக்க, இனிமே I'll make you fishers of man. நீ உன்னை மனுஷனை பிடிக்கிறவராய் மாற்றுவேன். அல்லேலூயா. மீன் பிடிச்சிருந்த ஆளை ஆண்டவர் என்ன பண்ணார், மனுஷன் பிடிக்கிறதா மாற்றுவான். இந்த செம்படவர்களுக்கு, மீனவர்களுக்கு அந்த போட்டு, அந்த நெட்டு, இதுதான் அவன் சொத்து. ஆனால் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்து விடுகிறான். ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு எது இருக்கோ உங்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கிறது ஆண்டவரே, உம்முடைய தயவு என்னோடு கூட இருக்கிற ஆண்டவரே. நான் ஒரு நாளும் தோல்வி அடைவதில்லை ஆண்டவரே, ஒரு நாளும் நான் தோற்று போவதில்லை ஆண்டவரே, ஒரு நாளும் மனமும் சோர்வு அடைவதில்லை ஆண்டவரே. என்னை ஆண்டவரே அப்படி பேதுருடைய படகு நிரம்பினதோ அதுபோல் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து என்னுடைய ஆசீர்வாதங்கள் நிரம்பத்தக்கதாக ஒரு ஆசீர்வாதத்தை அனுப்பும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அப்போ இவ்விழித்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டுமா. பிறகு என்ன சொல்றாரு, அவர்கள் துக்கத்தோட அல்ல, அவர் சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். ஹல்லேலூயா. 18ஆம் வசனத்துல பரம்பரை, எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, நாங்கள் நல்ல மனசாட்சி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஐ ஷுட் ஹாவ் அ குட் கான்ஷியஸ். எனக்கு நல்ல மனசாட்சி இருக்கணும். நான் எல்லாத்துலையும் நான் என்னெல்லாம் விரும்பணும் அதை செய்ய எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எவ்வளோ ஹம்பிளாக முடிக்கிறான் பார்த்தீங்களா. அவனுக்கு எல்லாத்தையும் அட்வைஸ் சொல்லிட்டு அவன்கிட்ட. 2வது காரியம் ரெக்கக்னேஷனா அங்கீகரிக்க வேண்டும். 2:5-18 பாருங்க. 5:18 பாருங்க. போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறதே. You shall not muzzle an axe
while it treads out the grain போட்டு வச்சு பாருங்க. அப்போது labor is worthy of his wages. அப்போது வேலை செய்கிற, அதாவது இது போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டை. இப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, இது இருக்கும் இல்லையா, போட்டு அந்த மாடு அப்படியே சுற்றி 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 வந்து அந்த நெல்மணிலாம் கீழே போயிடும். அப்போ கேழ்மணி கீழே போகும்போது இந்த மாடு அப்படியே போகும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டே போகும் பாருங்கள். அதுக்கு பசிவன் என்றைக்கு சாப்பாடு போடுப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டே போவோம். அந்த ஒஜமானம் ஏய் சாப்பிடாத. அப்போ அது என்ன நினைக்கும், ஏன்பா உனக்கு இருக்கிற அந்த நெல்மணியெல்லாம் நான் கொடுக்கத்தாண்டா நான் மிதிக்கிறேன்ப்பா, அதனால் வெறும் வைக்கல தான் நான் சாப்பிட்றேன், அது கூட சாப்பிடக்கூடாதா என்ன, தவறு இல்லையே. பவுல் சொல்கிறான் தவறு இல்லை. அதுபோல் ஊழியம் செய்கிற மூப்பர்களுக்கு ஒரு வருமானம் இருக்காது, ஒரு லெவலுக்கு ஆயிடுறாங்க. அவங்களுக்கு சில பேருக்கு ப்ராவிடன்ட் ஃபண்ட் வரும், சில பேர் ஃபிக்சரில் போட்டிருப்பான், சில பேர் சேர்த்து வச்சுருப்பான். நிறைய பேர் விதவைகள் பார்த்திங்கன்னா அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. சபை அவங்கள சப்போர்ட் பண்ணுது ஓரளவுக்கு. எங்களால் முடிஞ்ச வந்தால் நாங்களே சப்போர்ட் பண்ண முடியும். நான் நிறைய மெடிசனுக்கு நான் ஒரு 15 பேருக்கு மெடிசன் கொடுக்குறேன் மாதம். பிறகு என்னது அவங்களுடைய செலவுகளுக்கு கொடுக்குறேன், முடிஞ்ச வரையிலே கொடுக்குறேன், என்னால் முடிஞ்ச வரையிலும் நான் கொடுக்குறேன். அதனால் அதுபோல் விசுவாசி நீங்களும் ஒரு சில பேர் கொடுக்குறீங்க. இப்போ இந்த தவறு இல்லை, அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுல ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஊழியம் செய்கிற மூப்பர்களே தவறு இல்லை, அவர் வாயை கட்டாது, நீ நான் எடுக்கிற பிச்சை எடுக்கிறதுக்காக சர்ச்சுக்கு வர அப்படின்னு சொல்லி அந்த ஏழைகளை நம்ம என்ன சொல்லக்கூடாது, மனமடிவாய் பேசக்கூடாது. ஹல்லேலூயா. அவர்களை போஷிப்பதற்காக தான் கர்த்தர் உன்னை உயர்த்தி ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். உனக்கு ஏன் ஆசீர்வாதம், அவர்களை ஆசீர்வதிப்பதற்கு. why God blessed you to bless others. மற்றவங்களை ஆசீர்வதிக்கத்தான் உனக்கு ஆசீர்வாதம். உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறதே மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்கு. சொல்லுங்க, எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கறதே மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்கு. ஹல்லேலூயா. என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க நானும் தாராளமாய் கொடுத்து கொண்டே இருப்பேன். என் ஆசீர்வாதத்தை பிசாசு ஒரு நாள் தடை செய்ய முடியாது, நான் கொடுப்பதையும் பிசாசு தடை செய்ய முடியாது. கர்த்தரனை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் அதில் ஒரு நாளும் நம்ம என்ன செய்யக்கூடாது, குறைவுபடாது. வேலைக்காரன் தன் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான். அது கோட் பண்ணுறான் பவுல் திமத்திக்கு தெரியாது. அப்போ தான் அவன் யங்கு ப்ரீச்சரு, யங்கு பாஸ்டரு, அவனுக்கு தெரியாது. அப்போ டோராவிலேருந்து எடுத்து காமிக்கிறான். டியூட்ராமில் என்ன சொல்லுன்னு காமிக்கிறான் பாருங்க. 25:4 போர் அடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக, போர் அடிக்கிற மாட்டை டோராவில் எழுதியிருக்குதப்பா, அதான் நான் சொல்கிறேன். அப்போ இந்த டாக்டரினை என்ன பண்ணுது, மாற்றக்கூடாது. சொல்லுங்க, டாக்டரினை இப்போ 6000 வருஷங்கள் டாக்டரினை கடவுள் நம்ம கரங்களில் கொடுத்துருக்கிறார். அதில் இப்போ புது சபைகள் என்ன பண்ணுது, அதை எல்லாம் புதுசாக வர ஜென்ரேஷன் பாஸ்டர்ஸ் ஊழியக்காரர்கள் அதை மாற்றி போடுகிறார்கள். அதை என்ன செய்யக்கூடாது, மாற்றக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். டாக்டரின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை மாற்றக்கூடாது. அப்படிப்பட்ட சபைகளுக்கு தான் நீங்கள் செல்ல வேண்டும். தவறாக போய் மாட்டிக்கூடாது. நல்ல அவனுக்கு எதுதான் வேணும்னு சொல்லிட்டு எல்லாம் இப்போ நான் போன வாரங்களில் சொல்லியிருந்தேன். இப்போல்லாம் சர்ச்சில் ஒயிட் பெயிண்ட் போச்சு, கருப்பு பெயிண்ட் வந்துச்சு. இப்போல்லாம் எல்லாம் கருப்பு பெயிண்ட் வந்துச்சு, ஃபுல்லாக டான்ஸ் ஆகி போச்சு. டங் ஜங் ஜங் ஜங்னு லைட் அமைச்சு போட்டு பாஸ்டர் டான்ஸர் கூட எல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடுதுங்க. இதெல்லாம் ரொம்ப மோசமாக போயிடுச்சு. அதனால் we have to be very careful. நம்ம சபை அப்படி பண்ண முடியாது. எப்போவுமே நம்ம என்ன செய்யணும், இந்த வேதாகமத்தை ஃபாலோ பண்ண. நமக்குன்னு ஒரு டிசிப்ளின், நமக்குன்னு ஒரு கல்ச்சர் கர்த்தர் வச்சுக்கிறார். அந்த கல்ச்சரில் தான் நம்ம போய் ஆகணும். அதில் நீங்கள் எவ்வளோ ஆசீர்வாதம் வாங்கினாலும் கல்ச்சரை மாற்றக்கூடாது. அமெரிக்கா போனால் கூட இந்த இட்லி தோசைக்கு அலையிறான் பாரு, ரசம் சோறு இருக்குது பாஸ்டர், எங்கள் வீட்டுக்கு வந்தால் ரசம் சோறு கொடுக்கும் பாஸ்டர் அப்படின்னு பாருங்க. இல்லையா, அது போல் ஜெர்மனி போனாலும் அங்கே போனாலும் அந்த ரசம் சோறை மறக்க முடியல, அந்த இட்லி தோசை சாம்பாரை மறக்க முடியல பாருங்க. அதான் கல்ச்சர். அதுபோல் நமக்கு ஒரு கல்ச்சர் இருக்கணும். ஹல்லேலூயா. வீடை மாற்றுருவான், காரை மாற்றுருவான், எல்லாம் மாற்றுருவான், ஆனால் கல்ச்சரை மாற்ற முடியாது. அதுபோல் நம்ம கல்ச்சர் ஒரு நாளும் மாறக்கூடாது. சொல்லுங்கள், என் கல்ச்சரை நான் ஒரு நாளும் மாற்றிக்க மாட்டேன். என் பிள்ளை தேவனை சேவிப்பார்கள், என் பிள்ளைகள் தேவனை ஆராதிப்பார்கள், என் பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் என சொல்லுவாப்படுவார்கள். ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் ஒரு நாளும் தேவனை விட்டு விலகி செல்ல மாட்டார்கள். ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் சபையை நேசிக்கிற பிள்ளைகளாக இருப்பார்கள், வேதாகமத்தை நேசிக்கிற பிள்ளைகளாக இருப்பார்கள். அப்படின்னு சொல்லி ஜெபிக்க ஆண்டவர் அப்படியே மாற்றுவார். நான் ஒரு காரியத்தை சொல்லுது. எங்கள் அம்மா அந்த நாட்களில் நாங்கள் சின்ன வயசில் 3 வயசு 4 வயசு இருக்கும்போது அப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, நைட்டு ஃபுல்லாக அவங்க நைட்டு ஜெபம் பண்ணுவாங்க. பயங்கரமாக ஜெபம் பண்ணும்பொழுது நாங்கள் தூக்கத்திலேயே ஜெபம் பண்ணியிருப்போம். எழுந்துருன்னு அப்படியே உட்கார வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பக்கம் நான் படுத்துப்போம், அந்த பக்கம் என் தம்பி படுத்துப்பான். அதுக்கப்புறம் தான் சின்ன தம்பி வந்தான்.
அப்போ 2 பேர் நானும் தாமஸ் பார்த்துப்போம். அப்போ 2 பேர் ஜெபம் நின்று தலையில் கை வச்சு ஜெயிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா 11:30 மணி 12 மணிக்கு அவர் வருவார். அவருக்கு நேரம்லாம் தெரியாது, அதனால் அவர் இன்ஸ்பெக்டர், அதனால் லேட்டாக வருவார். அந்த லேட்டாக வர வரையிலும் ஜெபம் பண்ணினே இருப்பாங்க பாருங்க. ஏன்னா சாப்பாடு போடணும்ல. இந்த காலத்து மனுஷன் மாதிரிலாம் இருக்குது, சாப்பிட்டு போடலாம் சொல்ல முடியாது அப்போல்லாம். ஆமாம், விறகு கட்டை தான். அந்த காலத்தெல்லாம் பயங்கரம், லேடிஸ் ரொம்ப பயப்படுவாங்க. அப்படி டமால் டிமில்னு அது போட்டு ஓடி போய் அப்புறம் நைட்டு வந்து உடனே போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு அவங்க சாப்பிட வைக்கணும். அதோட கல்ச்சர்லாம் இருந்துச்சு. அது தலையெல்லாம் இலையில தான் சாப்பிடலாம். அதெல்லாம் இப்போ மாறி போச்சு. அது எப்படி சாப்பிடுமோ அதெல்லாம் இப்போ மாறி போச்சு. அதெல்லாம் பரவாயில்ல. அப்போ அதெல்லாம் சாப்பாடு போடணும். அதுக்காக உட்காந்துருப்பாங்க பாருங்க. அதுக்காக ஜபிச்சுட்டு இருப்பாங்க. அந்த ஜப ஆவிதான் கர்த்தரை எங்கள் மேலே ஊற்றினார். ஹல்லேலூயா. அது நம்மளை அறியாமலே அந்த நைட்டில் எழுந்து ஜெபிக்கிற 2 மணி 3 மணி 4 மணி எழுந்து ஜெபிக்கிற அந்த ஜெபம் இன்னும் பாருங்கள், அது தூக்கங்கெல்லாம் மறந்து போயிடும். அதனால ரொட்டீன் வேலையும் கிடையாது. கரெக்டாக 7:30 ஆஃபீஸில் 7:30, 8னா 8 மாறவே மாறாது. என்ன நடந்தாலும் அவருடைய வேலை அவருக்கு, நம்முடைய வேலை நமக்கு. கர்த்தரை ஆஸ்வதிப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை சொல்லுங்க. ஹல்லேலூயா. டியூட்ரானமி 24:14-15 மட்டும் வாசிங்க. உன் சகோதரி உன் தேசத்து வாசல் வெந்நீரும் ஏழையும் எளிமை கூலிக்காரனையும் ஒடுக்காயாக. அந்த பாருங்க, உன் சகோதரிலும் உன் தேசத்தின் வாசல்களிலும் உள்ள அந்நியரும், ஸ்ட்ரேஞ்சர் இல்லையா, ஏழை, ரொம்ப புவர் பீப்புள், எளிமையான கூலிக்காரனை ஒடுக்காயாக. அவனை வந்து முடிவா பேசக்கூடாது. அவன் வேலை செய்த நாளில் தானே பொழுது போகும் முன்னே அவன் கூலியை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். அவன் கூலியை கொடுத்து, சேலரியை வந்து ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அவன் ஏழையும் அதின்மேல் அவளுமாய் இருக்கிறான். அவன் ஏழையுமா இருக்கான். அவனுக்கு அதுதான் ஒரு நாளைக்கு அவன் கூலி வாங்கினதான். அதான் நம்ம என்ன பண்ண முடியாது, நமக்கு இருக்கும் பொழுது அதை என்ன செய்யக்கூடாது, கொடுக்காம இருக்கக்கூடாது, சீட் பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ஏழையும் அதன் மேல் அவளையோ அது இருந்தால் தான் அவன் லைஃப். அதை நீ எடுத்துக்க ட்ரை பண்ணாத. என்ன அழகாக சொல்லித்தர்றாரு பாருங்க. அதை கொடாவிட்டால், அவர் கொடாவிட்டால் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி முறையிடுவான். அவன் உன்னை குறித்து என்கிட்ட வந்து அழுவான். என் கூலியை ஏமாத்திட்டாப்பா சார் அப்படின்னு அழுவான். ஆண்டவரே அப்படின்னு அழுதானா, அது உனக்கு பாவமா இருக்கும். அது உனக்கு பாவமா இருக்கும். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, மற்றவுடைய வேஜஸ் நம்ம எடுத்துக்கொள்ளவே கூடாது. அதில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி பவுல் சொல்லித்தர்றான். சரி, இப்போ 3வது காரியம் இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க. அறிவுரை செய்தல். சீக்கிரமா 1 தீமோத்தேயு 5. மூப்பனானவனுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பிராதை 2-3 சாட்சிகள் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள். இப்போ ஒரு ஆள் இருக்கான், அவனையும் நீ ஒரு மேனேஜராக போட்ட, இல்லை மூப்பராக இருக்கிறாரு, இல்லை நீ வந்து ஒரு டாப் லெவலில் வச்சுருக்கீங்க, சிஇஓ வச்சுருக்கீங்க, அவங்க என்ன பண்ணக்கூடாது, அவங்கள என்ன செய்யக்கூடாது, அவங்களை பற்றி ஒரு பயங்கரமான ஒரு கம்ப்ளைண்ட் வருது, அக்வசிஷன் வருது, இது மாதிரி இப்படி செஞ்சுட்டாருங்க, அப்படியா அப்படின்னு பண்ணக்கூடாது. ஒன்று வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு 3 சாட்சியை கவனிக்கணும். யார் சொன்னான்னா அவன்கிட்ட சொல், நீ தானேப்பா அவனை சொல்ல, நீ ஒரு சாட்சி, நீ இரு, இப்படி இரு அப்படின்னா. இல்லை நான் சொன்னது யார்கிட்ட சொல்லிட்டாது, அது இந்த கதைலாம் இங்கே வேணாம், இந்த கதைலாம் இங்கே வேணாம். நீ சொல்லிட்ட அவரை பற்றி, நான் அப்பாயின்ட் பண்ண அவரை சொல்லிட்டேன். அப்போது நான் என்ன பண்ணுறேன், நீ சொன்னது உண்மையாக போய் நான் கவனிக்கணும்ல. அப்போது என்ன பண்ணணும், அவரை பற்றி மற்றவங்ககிட்ட, அவர் யார் க்ளோஸ் ஃப்ரெண்டோ இல்லை ஹஸ்பண்டோ, மனைவியோ இல்லை ஹஸ்பண்டோ, அவர்கிட்ட கேட்கணும். 2வது சாட்சி. 3வது என்ன பண்ணணும், இன்னும் ஒரு ஆளை கேட்கணும். கேட்டு 3 பேரை கொண்டு வந்து அவர் உண்மையாலுமே செஞ்சாருன்னா அவரை தண்டிக்கணும். இல்லைன்னு மஞ்சுனா இவனை தண்டிக்கணும். யார் அநியாயமாக சொல்ல பாரு, இவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்குறாரு பாரு. அவனை என்ன சொல்ல, சும்மா தண்டிக்கூடாதான், எல்லாரும் முன்னாடி நிற்க வச்சு வாங்கலாம், ஸ்டாஃபுங்கெல்லாம் வாங்க, இவர் வந்து இவரை பற்றி சொன்னார், அநியாயமாக பொய் சொல்லிட்டாரு அப்படி சொல்லி எல்லோருக்கும் நான் சொல்கிறேன் பாருங்க. மற்றவர்களுக்கு முன்பாக பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லோருக்கும் முன்பாக கடிந்து கொள், ரெபியூக் ஹிம் அப்படின்றார். அவன் எல்லாம் திருப்பி அவன் செய்ய மாட்டான். அநியாயமாக ஒருத்த மேலே பழி சொல்ல மாட்டான், கோல் சொல்ல மாட்டான், அநியாயத்தை நடக்குதுன்னு சொல்ல மாட்டான். இனிமே அந்த காரியம் சபையில் நடக்காது, ஆர்கனைசேஷன் நடக்காது. அதனால் அதை விட்டுறாத, அதை கரெக்டாக செய். என்ன பியூட்டிஃபுல்லாக சொல்லித்தரான் பாருங்க. அந்த காரியங்களை ஆண்டவர் தேவன் அது வந்து டியூட்ரானமி 19:15 ஆண்டவர் சொல்லியிருக்காரு, டோராவில் சொல்லியிருக்காரு, இப்படிலாம் செய்யணும்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த காரியங்கள் அப்போவே பவுல் என்ன பண்ணுறான், அதை எடுத்து கரெக்டாக வந்து திமோத்தேயுக்கு டீச் பண்ணுறான். நம்ம பேசுகிற வார்த்தைகள், ஒரு போதகனாகட்டும் ஊழியக்காரனும் பேசுகிற வார்த்தைகள் இந்த வேதாகமத்தில் இருக்க வேண்டும்.
அது நியூ டெஸ்டமென்ட்ல மாத்திரமல்ல, ஓல்ட் டெஸ்டமென்ட்லயும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கண்டமாக பேசக்கூடாது இல்லையா? நம்ம மனசில் வந்ததெல்லாம் பேசக்கூடாது. அப்படிப்பட்ட ஊழியங்களை ஆண்டவர் அங்கீகரிப்பது இல்லை. ஹல்லேலூயா. டோராவில் 5 காரியத்தில் இது என்னது, ஆதியாகமோ, யாத்திரையாகமோ, உபாகமோ, என்ன இதெல்லாம் இருக்கணும். அதுதான் வந்து நியூ டெஸ்டமென்ட்ல வரணும். அப்படிப்பட்ட தெரிஞ்ச ஊழியத்தை தான் தேவன் அங்கீகரிக்கிறார். ஹல்லேலூயா. அதெல்லாம் அந்த மூப்பருக்கு தெரிந்திருக்க வேண்டும். இப்போ விசாரணை செய்யும் பொழுது சரியான நிதானிக்கிறவனா, பார்ஷியாலிட்டி பார்க்குறவனா இருக்கக்கூடாது, செல்ஃப் சென்டர்டாக இருக்கக்கூடாது. அதெல்லாம் அழகாக அவன் சொல்லித்தர்றதை பார்க்க போகணும். அப்போது ஆண்டவருடைய அதே போல் பார்த்தீங்களா, அந்த வந்து நாபோத்து என்ன பண்ணுறான், நாபோத்து வயல் என்ன பண்ணுறான், ஆகப்படுத்துக்க பிளான் பண்ணுறான். பொண்ணு அவன் ஒய்ஃப்கிட்ட வந்து அழறான். கவலைப்படாத, ஒரு 3 சாட்சியை நம்ம வைப்போம். அந்த 3 சாட்சி என்ன சொல்லணும்னா, ஒரு இந்த இவன் ராஜாவை தூஷித்தான், அதனால் ஆண்டவர் ராஜாவை தூஷித்தான் சொல்லிடு 3 சாட்சி இருந்தால் அவனை கல்லெறிந்து கொண்டலாம். இப்போ அநியாயமாக என்ன பண்ணுற 3 சாட்சியை ஏற்படுத்தி அந்த நாபோத்தை கல்லெறிந்து கொண்டு அந்த நிலத்தை இந்த எசபேலும் வந்து ஆகாப்பும் பறித்து கொள்கிறார். கர்த்தரை ஆண்டவர் கணிக்கிறாரு. கடைசியில் நாம் இந்த எசபேலை உடைய உடலை நாய்கள் தின்கிறது. அந்த நியாய தீர்ப்பு பயங்கரமாக இருக்கும் அப்படி சொல்கிறாரு. பார்த்தீங்களா? அதனால் யூ ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். சரி, 4வது பாயிண்ட். சரி, இப்படிப்பட்டவர்கள் எப்படி இருக்க வேண்டுமா? 22 வருஷம். ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே. ஒருவன் மேலும் சீக்கிரமாக. இப்போ எல்லாம் பாஸ்டர்கிட்ட போய் கேளு என்ன சொல்லுவாங்க, ஒருவன் மேலே அடிச்சிடாதுன்னு சொல்லுவாங்க. அபிஷேகம் பண்ணவட்ட மேலே அடிக்காத. அதனால அப்படி போடல. அது ஒருவன் மேலும் கைகளை வையாதுன்னா, அதாவது இப்படி அபிஷேகம் இல்லாத, அதாவது தரிசனம் இல்லாதவன், அப்படின்னா தகுதி இல்லாதவன் மேலே நீ அவர்களை ஊழியத்திற்கு கொண்டு வராதேன்னு அர்த்தம். கைகளை வையாதேன்னா ஊழியத்துக்கு கொண்டு வர, கையில் அடிச்சுடு, அபிஷேகம் பண்ண அடிச்சு, அந்த அர்த்தம் இல்லைங்க. என்ன அர்த்தம்னா, அவர்களை வந்து ஊழியத்திற்கு கொண்டு வராதே. do not lay hands on anyone hastily nor share in others people's sin. அப்போ இந்த காரியங்கள் அப்போது ஆண்டவனே அவனை ஊழியத்துக்கு ஏற்படுத்துறாத. இப்போ நீங்கள் முன்னாடி சொன்னதெல்லாம் இருக்கணும். எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? ஒரு மூப்பை நீ அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். பிறகு என்ன பண்ண வேண்டும்? அதை விசாரிக்கிறவனாக இருக்கணும், அவன் சாட்சி உள்ளவனாக இருக்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் அவனை ஊழியத்துக்கு ஏற்படுத்து. அல்லேலூயா. சபை அப்பொழுது பழுகி பெருகும். உன் ஆர்கனைசேஷன் அடுத்த லெவலுக்கு போவோம். கர்த்தருடைய திட்டங்கள் நிறைவேறும். தேவன் உன்னை அடுத்த பொசிஷனுக்கு கொண்டு போவார் அப்படின்னு சொல்லித்தரார் பாருங்க. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, அந்த ஆக்ஸ் 6:6 பார்க்கும்பொழுது அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, அவர்கள் என்ன பண்ணாங்க, 7 பேர் மேலே கையை வச்சு அவர்களை ஊழியத்துக்கு ஏற்படுத்துகிறார்கள். பவுலும் பர்னபாபு என்ன பண்ணுறாங்க, அவன் மேலே கையை வச்சு அவனை ஊழியத்துக்கு ஏற்படுத்துகிறார்கள். அதுதான் லே ஹேண்ட்ஸ், அதுதான் அவர்களை ஏற்படுத்து. அப்போது தேவனுடைய பிரியமானவன், தேவனுக்கு உண்மையாக இருக்கிறவனை ஊழியத்தில் கொண்டு போ. ஆர்டினேஷன் கொடு, பதவி உயர்வு கொடு, அவனை உயர்த்து, ஆசீர்வதின்னு சொல்லி 4 காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, கற்றுக் கொடுத்தார். என்னென்ன கற்று சொல்லுங்கள். 1 என்ன பண்ணாங்க, முதல் அடையாள கண்டுகொள். 2வது அங்கீகரித்து விடு. 3வது என்ன செய், 3வது அறிவுரை சொல்லு. அவனை பற்றி ஏதாவது தவறாக ஒருத்த சொன்னான், அவனுக்கு அறிவுரை சொல்லு. நீ செஞ்சது தப்புடா, இவர் கரெக்டான வர்றான், அறிவுரை சொல்லு. 4வது அவனை பதவியில் உயர்த்து. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் சபை பழுகி பெருகும், உன் ஆர்கனைசேஷன் பழுகி பெருகும். நீ எல்லா விதத்திலும் சிறந்தவனாக இருப்பாய். ஒரு பெரிய சீர்திருத்தத்தை உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா.